தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. கல்வியை எப்படி கற்பிக்கிறது என்பதை பற்றி அறியலாம். தமிழ் மொழியை மற்றும் பார்க்காமல் மற்ற மொழிகள் என்னென்ன செய்கிறாங்க என்பதை பற்றி அறிய இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெசிகா அண்ட் இன்னொரு திஸ் இட் பாட்காஸ்ட்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி, நம்ம தமிழ் மொழி. இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார சமூக இளையத்துறை அமைச்சுக்கும் மனிதவள அமைச்சுக்குமான துணை அமைச்சர், தமிழ் வளர்ச்சி குழுவின் தலைவர் திரு தினேஷ் வாசுதாஸ் அவர்கள். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. நம்ம பாட்காஸ்ட்ல இளையர்களின் பார்வை இல்லாம எப்படி? அதனால தமிழ் முரசின் 2 கல்விமான்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் விஸ்ருதா. வணக்கம் யுகேஷ். வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் திரைப்படம், ஒரு தமிழ் வாக்கியம், ஏதாவது ஒன்று எனக்கு என் சைல்ட்ஹுட்டை ஞாபகப்படுத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் தென்மதுரை வைகை நதி என்ற பாடல். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம். ஸோ அது உங்களுக்கு என்ன மாதிரியான சைல்ட்ஹுட் மெமரியை ஞாபகப்படுத்தும்? மூவியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 2 கேரக்டர்ஸ் இருக்கானுங்க. ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மற்றவர் பிரபு அவர்கள். ஸோ இந்த கதையுடைய முக்கியமான பாகம் என்னன்னாக்கா இந்த 2 சகோதரர்களின் இடையே நடக்கும் ஒரு பாசம் என்று கூறலாம். அந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே 2 பசங்க தான் இருப்பானுங்க. ஸோ அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு பாடல் என்று கூறலாம். ஆனால் அந்த வரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆழமான வரிகள் என்று கூறலாம். ஏனென்றால் அப்பொழுது தென்மதுரை வைகை நதி, தென்மதுரை பாண்டிய காலத்தின் பொழுது தலைநகரமாக இருந்துச்சு. வைகை நதி அந்த நகரத்துக்கு மிகவும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு அங்கம் என்று கூறலாம் இல்லையா? தலைநகரத்தின் பக்கமாக இருக்கிற ஒரு ஆறு, ஒரு நதி. ஸோ அந்த க்ளோஸ்னஸை பற்றி தான் இந்த பாடல் சொல்லுது. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்போவுமே சில நேரத்தில் க்ளோஸாக இருக்க வேண்டும் என்பதை பிரதிபலிக்கும் ஒரு பாடல் என்று கூறலாம். அதனால தான் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே அந்த பாட்டை ஒரு 2 வரி எங்களுக்காக பாட முடியுமா? நினைச்சேன். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேய்கின்றது தேய்கின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம். ஓகே. ஸோ இந்த பாடலுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னாக்கா அந்த வரிகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தென்மதுரை ப்ளஸ் வைகை நதி பக்கத்தில் இருக்கிறதுனால தமிழ் வளர்ந்துருக்கு. ஸோ அது ஒரு சப்டெக்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ மிகவும் அழகாக இந்த பாடலை எழுதின போது அதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மூவியில் அது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆழமான கருத்தும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நைஸ். எஸ். ஓகே யுகேஷ், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வாக்கியம் இல்லை ஒரு பாடல், தமிழ் பாடல். எனக்கு பிடிச்ச வாக்கியம் நான் ஒன்று சொல்கிறேன். நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டப்ப பாரதியார் கவிதைகள் பள்ளியில் கற்றுக்கிற வழக்கம் உண்டு. அப்போ என் மனசில் ரொம்ப ஆழமாக நின்ன ஒரு வரி என்னென்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ற அந்த வரி எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. ஏன்னா பாரதியாருக்கு 16 மொழிகள் தெரியும் அப்படின்றத புரிஞ்சுக்கவே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து. ஒரு மனுஷனால எப்படி 16 மொழி கற்றுக்க முடியும் அப்படின்றது. ஆனால் அவர் அதை கற்றுக்கிட்டும் தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்போ தமிழ் மொழியோட அவருக்கு அது மேலே இருந்த ஈர்ப்பையும் அது எவ்வளோ உன்னதமான ஒரு மொழி அப்படின்றத எனக்கு புரிய வச்சுது. அங்கேருந்து எனக்கு தமிழ் மேலே இன்னும் ஒரு கூடுதல் மரியாதையும் ஒரு பற்றும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு சிறப்பு. ஆமாம். சரி சரி, இப்படியே தமிழ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சிறு வயதில் இருந்தப்ப உங்கள் வீட்டில் தமிழ் ஒரு விதத்தில் இருந்திருக்கும். பெற்றோர்கள் பேசுகிறதா இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பேசுகிறது இருந்திருக்கலாம். அதுக்கும் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தமிழுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி அது மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமையல் அறைக்கு என் பாட்டி இருப்பானுங்க. அங்கே போய் அவங்ககிட்ட பேசும்போது பேக்ரவுண்டில் தமிழ் பாட்டு ஓடிட்டே இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அந்த வானொலி திறந்து 24 hours வானொலி இருக்கும். அதனால தான் நீங்கள் அதை கேட்டு கேட்டு இப்போ இவ்வளோ நல்லா தமிழ். இல்லை அதெல்லாம் அது சின்ன வயசுலேருந்தே அது கேட்டுட்டு அது பாடல்கள் மட்டும் இல்லாமல் செய்திகளும் இருக்குது. சில நேரத்தில் கருத்தும் சொல்லுவானுங்க. ஸோ வானொலியில் அந்த
ஒரு சேனல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த ஃபோனில் இருப்போம் எப்பவுமே. ஸோ காணொலிகள் பார்க்கலாம் சில நேரத்தில். பட் அந்த மாதிரி பெர்சிஸ்டண்ட்டாக ஒரு இதை வந்து கேட்டுகிட்டே இருப்பது வந்து அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் வந்து சில நேரத்தில் வந்து தமிழ் அல்லது நான் வந்து என் பேக்ரவுண்ட் வந்து ஐம் ஃப்ரம் அ மலையாளி ஃபேமிலி. ஸோ மலையாளம் மற்றும் தமிழ் பேசுவோம் வீட்டில். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து எனக்கு பாட்டி ஒருத்தர் தான் இருந்தார், மற்றவங்கெல்லாம் இல்லை இப்போ அந்த நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க, பாட்டி தாத்தா. ஆனால் வீட்டில் வந்து பேசுகிற மொழி வந்து இங்கிலீஷாக இருக்கும், சில நேரத்தில் ஆங்கிலத்தில் வந்து பேசுவானுங்க. நம்ம வந்து நியூஸ் சேனல் பார்த்தோம்னாக்கா அந்த நேர கட்டத்தில் வந்து எல்லாருமே தமிழ் தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இவால்வ் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் முக்கியமாக பேசுகிற மொழினா என்னன்னு சொல்லுவீங்க? ஆங்கிலம் தான் சொல்வேன். ஆனால் சில நேரத்தில் வந்து தமிழ் படங்கள் இருந்துச்சுனாக்கா அல்லது பாடல்கள் இருந்துச்சுனாக்கா அந்த பாடல்கள் மற்றும் படங்களை வந்து சேர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவிஸ் ரைட், படங்கள் வந்து வரும்பொழுது மிகவும் க்ரியேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ரைட், நல்லா ரொம்ப க்ரியேட்டிவாக எடுத்திருக்கானுங்க படத்தை. அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நம் இளையர்களை வந்து ஈர்க்கும் ஒரு சக்தியும் இருக்கிறது என்று கூறலாம். ஸோ அதையொட்டி நம்ம டிவியை பார்க்கும்போது படங்களை பார்க்கும்போது ஒன்றாக குடும்பமாக இருந்து நேரம் முடியும்போ குடும்பமாக இருந்து பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்குன்னு சொல்லலாம். விஸ்ருதா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இளையர் தான், இருந்தாலும் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தமிழ் எப்படி இருந்தது, இந்த கட்டத்தில் இப்போ தமிழ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசில் இருக்கும்போதும் எனக்கும் மினிஸ்டர் சொன்ன மாதிரியே ரொம்ப சிமிலரான கதை தான் இருக்குது. ஸோ எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது, நண்பர்கள் கிட்ட, இல்லை வந்து என்னோடய தங்கச்சி கிட்ட எல்லாம் பேசும்போது நான் தமிழில் தான் பேசுவேன். அது இப்போவும் அதே மாதிரி திரைப்படங்கள், தமிழ் பாடல்கள் கேட்குறது, அது எல்லாமே இருக்குது. அது இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு புது விஷயம் இப்போ வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு எடிஷன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ் முரசில் வந்து ஸ்காலர்ஷிப் எடுத்ததுனால தமிழ் வந்து என்னோடய கரியர்லேயும் என்னோட அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃப் அதுலேயும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிற மாதிரி தமிழ் மாறி இருக்குது. அதனால் எனக்கு தமிழோட இருந்த ஈடுபாடு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஆன் தேட் நோட், இந்த மாதிரி தமிழ் அல்லது தாய்மொழி அப்படின்னு எடுத்துக்கும்போது பெற்றோர் குழந்தைங்க கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எப்படி இந்த மொழியை வந்து அவங்களுக்குள்ளே இன்ஸ்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய ரோல் இல்லையா? உங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களோட தாய்மொழியை பற்றி பேசுகிறீங்க? பல ரோல்ஸ் இருக்குல்ல சொல்லலாம். இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்குது ஒரு பெற்றோருக்கு. ஸோ ஒரு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழை வந்து எப்படி கற்றுக்கணும் என்பது, ரைட், எப்படி கற்பிக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா வீட்டில் வந்து தமிழ் முரசுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்ம முதல்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் மண்டேன்னு நினைக்கிறேன் அந்த பாலர் முரசுன்ட்டு ஒரு கட் அவுட் இருக்கு அப்போ. ஸோ அந்த பாலர் முரசை வந்து யூஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும்ன்ட்டு எல்லாம் அந்த கொஞ்சம் ஃபன் வேலாம் இருக்குல்ல. சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, ரிடல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பாலர் முரசை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணுவேன் வீட்டில் இந்த மாதிரி கற்பிக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து ஏதாவது மூவிஸ் திரைப்படங்கள் இருக்கும்பொழுது முடிந்தவரை நம்ம வந்து தியேட்டரில் போய் பார்ப்போம் முந்தி சின்ன வயசில். ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈர்க்கலான்ட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா தியேட்டரில் வந்து அவ்வளோவா மூவிஸ் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்குது, அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி சேனல்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாவது நல்ல மூவிஸ் இருந்துச்சுனாக்கா அது குடும்பமாக இருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்பாவாக உங்கள் பொறுப்புகளை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ தமிழ் வளர்ச்சி குழுவின் தலைவராக உங்கள் பொறுப்புகள், உங்கள் முக்கிய பொறுப்புகள் என்ன? ஸோ தமிழ் வளர்ச்சி குழுன்னு சொன்னீங்கன்னாக்கா சமுதாயம், ஓகே, புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து என் குடும்பம் மாதிரி வீட்டில் வந்து தமிழ் பேசுகிற பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது என்று கூறலாம். 2010 2020 வரை அந்த புள்ளி விவரங்கள் வந்து ஒரு சின்ன டிக்ளைன் காட்டுகிறது. அது வந்து தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் மேண்ட்ரின் மொழியும் மலாய் மொழியிலும் அந்த டிக்ளைன் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த தமிழ் மொழியை வந்து எப்படி ஒரு வாழும் மொழியாக வளரும் மொழியாக இருக்க வேண்டும் என்பது என் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்று கூறலாம்.
இந்த ஆண்டு தாய்மொழிகளின் கருத்தரங்கு நடக்கவிருக்கு. இந்த ஆண்டு கருத்தரங்கில் நிறைய வித்தியாசமான புது அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். கதை சொல்லல், வலையொலி, விளையாட்டுகள், சுவாரஸ்யமூட்டும் விளையாட்டுகள்லாம் இருக்குது, அனிமேஷன் அதெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். தமிழ் மொழியை மாணவர்களுக்கும் இளையர்களுக்கும் வந்து இத்தகைய புத்தாக்கமான வழிகளில் கொண்டு போய் சேர்க்கறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் வந்து வீட்டில் வந்து தமிழ் பேசுகிறது எண்ணிக்கை வந்து குறைந்து வருகிறது என்பதை கூறினேன். அதை எப்படி வந்து அட்ரஸ் பண்ணோம்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஒன்று, தமிழ் மொழியை வந்து ஒரு கலகலப்பான ஒரு மொழியாக மாற்ற வேண்டும். அந்த ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு ஃபன் லாங்குவேஜாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இரண்டாவதாக, தமிழுக்கு வந்து எப்படி ஒரு பயன்பாடுடைய ஒரு மொழியாக இருக்க வேண்டும், ஒரு ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ், அதை வந்து நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதாவது ஏதாவது சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா தமிழவே பேசுவோமே. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோடு இருக்கும்போது எல்லாருமே தமிழர்களாக இருப்பானுங்க. ஸோ தமிழில் பேசினா என்ன வாய்ப்போம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து அமைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டம் இப்போ இந்த கட்டம் நினைக்கிறேன் நான். அப்புறம் மூன்றாவதாக, ஒரு எதிர்கால நோக்குடைய ஒரு மொழி என்று கூறலாம். ஏனென்றால் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து பொருளாதார வழியில் வந்து மிகவும் அட்வான்ஸ்டாக வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது கூடிக்கொண்டே போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ நீங்கள் வந்து வேலை பண்ண நேரத்தில் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போவீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து தமிழ் மிகவும் முக்கியமாக, மிகவும் ஒரு உன்னதமான ஒரு மொழியாக இருக்கும், ஒரு கருவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால தான் இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நாம் எப்படி இந்த டிபிசியோட கமிட்டியோட நோக்கு வந்து எப்படி வந்து முன்னோக்கலாம் என்பதை பற்றி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து தாய்மொழி கருத்தரங்கை பற்றி சொல்லியிருக்கீங்க. தாய்மொழி கருத்தரங்கு வந்து தமிழை எப்படி மேம்படுத்துவது என்பதற்காக கலகலப்பான சூழ்நிலையில் கதை சொல்லும் நேரம் மற்றும் சில நேரத்தில் வந்து பல நியூ இனோவேஷன்ஸ்னு சொல்லலாம், அதெல்லாம் வைத்து இந்த கருத்தரங்கை வந்து தயாரிச்சிருக்காங்க. அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அங்கம் என்று நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அந்த கருத்தரங்கோட முக்கிய நோக்கங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த வருஷத்தோட கருத்தரங்கோட தீம், அதாவது கருப்பொருள் வந்து அ கார்டன் ஃபார் ஜாய்ஃபுல் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யுகேஷ், இது தமிழில் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா? களிப்பூட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம். இந்திய ரிசர்ச் பண்ண மாதிரி இருக்கு. முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ இந்த தீமை வந்து எதுக்காக பர்டிகுலர்லி இதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கொஞ்சம் பகிர்ந்துக்கு. சில நேரத்தில் வந்து ஒரு மொழியை வந்து அறிய வேண்டும் என்றால், அதை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் வந்து நம்மளே டிஸ்கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மொழியின் வழியாக. ஒரு உதாரணத்திற்கு நம் அடையாளம், நம் கலாச்சாரம், எங்களுடைய மரபுகள் ஜாய்ஃபுல் டிஸ்கவரியில் வந்து டிஸ்கவர் பண்ணுவோம், அதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று கூறலாம். ஸோ அதனால தான் இந்த தீம் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துடன் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது என்று நினைக்கிறேன். பூந்தோட்டம் அப்படின்னு வச்சிருக்கீங்க, ஏன் அது பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்தீங்க? ஸோ பூந்தோட்டம்னு சொன்னீங்கன்னாக்கா அங்கே வந்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணத்திற்கு இந்த கருத்தரங்கில் வந்து பல அம்சங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு விளையாட்டுகள், உணவு வகைகள், நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒலி 96.8 ஒரு சின்ன ஒரு பாட்காஸ்ட் பூத்தும் திறந்து இருப்பதாக கேள்விப்பட்டேன் நான். ஸோ சிறு பிள்ளைகள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பெற்றோர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கும் நிறைய பயிலரங்குகள் எல்லாம் நடக்குது அப்படின்னும் கேள்விப்பட்டோம் இல்லையா? அவங்களுக்கும் அப்புறம் கல்வியாளர்களுக்குமே வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்படி வந்து குழந்தைகளுக்காக மட்டும் செய்யலாம், இல்லைனா மாணவர்களுக்காக மட்டும் செய்யலாம். ஆனால் அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த பங்குதாரர்களுக்கும், அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் செய்யணும் அப்படின்ற அந்த திட்டம் வந்து எதை ஒட்டி நடைபெறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து தமிழை வந்து ஒரு வாழும் மொழியாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒரு சின்ன பங்கு வகிக்கலாம் என்பதற்காக எல்லாருக்கும் ஏதாவது இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கருத்தரங்கில். ஸோ எல்லாருமே வந்து இதில் வந்து
பங்கு பெற்று பயனடைவார்கள் என்று நம்புகிறேன். இந்த ஆண்டு நிகழ்ச்சி வந்து எக்ஸ்போல நடக்குது. ஆமா. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பெற்றோர்களுக்கும் இல்ல கல்வியாளர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? ஸோ எக்ஸ்போன்னு சொன்னீங்கன்னாக்கா இது ஒரு புதிய ஒரு இடம் என்று கூறலாம். இதற்கு முன் நாங்கள் வந்து இந்த பயிலரங்கை வந்து சன்டெக் சிட்டியில் தான் நடத்தியிருந்தோம். இது ஒரு புதிய ஒரு இடம், புது அம்சங்களை கண்டு அறியலாம் என்றதற்காக ஒரு புதிய வென்யூ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வென்யூவில் நிறைய கண்காட்சி கூடங்களும் இருக்கும்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்களே தமிழ் முரசும் ஒரு கண்காட்சி கூடத்தை அமைக்க போகிறோம். ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் அந்த பூத்தில் இருக்க போகிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் 3 பேரும் அந்த பூத்துக்கு. இந்த மாதிரி நிறைய கண்காட்சி கூடங்கள் அமைக்கும்போது எப்படி அந்த விழாவுக்கு இல்லை இந்த கருத்தரங்குக்கு எப்படி அது ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த வருஷம் தீமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூங்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பூங்கா பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பல பூக்கள் இருக்கும், சில நேரத்தில் வந்து வண்டுகள் இருக்கும், பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பல ஆஃபரிங்ஸ், பல பூத்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து கலந்து கொள்ளும் வழியில் ஒரு மிகவும் ஒரு ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதாவது அங்கே வந்து பல வகையான ஒரு உணர்ச்சிகளை உறுத்தும் ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்க எதிர்பார்க்குற ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருக்கா? எதிர்பார்க்குற ஆக்டிவிட்டியா? ஆமா, நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு இந்த ஒரு சர்டன் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கணும். இந்த விளையாட்டு இல்லை இந்த ஒரு நடவடிக்கையை வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பாட்காஸ்டில் இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சின்ன பசங்களை வந்து வச்சு ஒரு பாட்காஸ்ட் நடத்தினாக்கா அது எப்படி நடக்கும்ன்ட்டு வந்து அறிவதற்காக இது வந்து ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒலி 96.8 வந்து ஒரு பாட்காஸ்ட் செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் வந்து எப்படி அதை வந்து சின்ன பசங்க கூட பேசும்போது என்ன மாதிரி கேள்வி கேட்பானுங்க, அது வந்து எப்படி நடக்கும்னு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்க வந்து போக போறீங்களா இந்த கருத்தரங்குக்கு? கண்டிப்பா போக முயற்சி செய்வோம். ஏன்னா அந்த டியூட்டில இருப்பீங்களா எப்படி? அது தெரியலையே. ஐ மீன் டியூட்டில இருந்தாலும் 2 பேர் 3 பேர் இருப்போம். அதனால ஒருத்தர் அங்கேயே இருக்க சொல்லிட்டு போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டம் விட்டுட்டு வரலாம். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற மொழிகள் என்னென்ன செய்யறாங்க வந்து எங்களுக்கு தெரியணும் இல்லையா? அவங்க வந்து சில நேரத்தில் வந்து சில குட் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி தமிழ் மொழியை மற்றும் பார்க்காமல் மற்ற மொழிகள் என்னென்ன செய்யறாங்க என்பதை பற்றி அறிய இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அப்படி செய்வதுடைய முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க? அந்த அங்கத்தை வந்து பொறுத்து இருக்கு. சில நேரத்தில் வந்து சில மொழிகள் அந்த மொழிகளுக்கான இயல்புகள் வந்து தமிழுக்கு வந்து பொருந்துமா என்பது வந்து தெரியாது எனக்கு. ஸோ ஆனால் அந்த அவர்கள் செய்கிற வழிமுறைகள், நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தமிழ் மொழிக்கு வந்து ஒரு கலகலப்பான ஒரு இமேஜை வந்து காட்டணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சீன மொழியில் வந்து என்ன செய்கிறானுங்க, மலாய் மொழியில் வந்து என்ன செய்கிறானுங்க என்பதை பற்றி அறிய இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஏதாவது புதுசாக ஏதாவது செய்கிறாங்கனாக்கா அது வந்து தமிழுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றி நாம் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அது தெரிஞ்சு கொள்ளும் வழியில் தமிழ் மொழியை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு பற்றி அங்கே படிக்க முடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்து தாய்மொழி கொள்கை அப்படின்றது ரொம்ப வலுவாக நம்பப்படுற ஒரு கொள்கையாக இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த மாதிரியான தாய்மொழிகளின் கருத்தரங்கு அப்படின்றது ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஆண்டாண்டாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நம்மளுடைய தாய்மொழி கொள்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பாலர் பள்ளியின் மாணவர்கள் வந்து நீங்கள் அந்த மேக்ஸிமம் அட்ராக்ஷன் இருக்கு, அந்த ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி எல்லாமே எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த வயசில் வந்து படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ரொம்ப தமிழை பற்றி ரொம்ப படிக்கலாம் என்று நினைக்கிறேன். படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அதை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாலர் பள்ளி மாணவர்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே மேஸ்காட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, டு மேக் இட் கலர்ஃபுல், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பான விதத்தில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சதுக்கான முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பாலர் பள்ளி மாணவர்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி மேஸ்காட்ஸை பார்த்தானாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும், மொழியை பற்றி அறிய ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு ஃபன்
என்வாயர்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 4 மேஸ்காட்ஸை வச்சுருக்கோம். ஒரு மொழிக்கு வந்து ஒரு மேஸ்காட். ஸோ தமிழ் மொழிக்கு வந்து கவின் என்ற ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. கையில் என்னமோ ஒரு இலையை போட்டு என்னென்னமோ செய்கிறார் அவர். பட் இருந்தாலும் இது வந்து நம் பிள்ளைகள் வந்து இந்த மேஸ்காட்டை பார்த்து மேஸ்காட்டோட ஃபோட்டோ எடுப்பது, தமிழை பற்றி இன்னும் அறிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும் என்று நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து தாய்மொழிகள் கருத்தரங்களை வந்து நிறைய டிஸ்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபேமிலிஸ்லாம் வந்து ஏன் இந்த தாய்மொழி கருத்தரங்குக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் முந்தி வந்து தமிழ் பேசுவதற்கு வந்து வாய்ப்புகள் தேவைப்படுகிறது என்று கூறினேன், ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருத்தரங்குகளுக்கு வந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறலாம், ரைட்? ஒரு பெற்றோராக கல்வியை எப்படி கற்பிக்கிறது என்பதை பற்றி அறியலாம். நாவல் வேஸ், ரைட்? இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ அந்த தொழில்நுட்ப வழியில் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிய இது ஒரு உண்மைய வாய்ப்பு நான் நினைக்கிறேன். நிறைவுக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் நீங்கள் கொடுத்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நாங்களும் வந்து நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க யுவேஷ் and ஸ்ருதா? நிச்சயமா கண்டுபிடிப்புக்கான நேரமாக தான் இருந்தது. நிறைய உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப நன்றி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சரி, இந்த ஆண்டுக்கான தாய்மொழிகளின் கருத்தரங்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிங்கப்பூர் எக்ஸ்போல பல சுவாரஸ்யமான ஆக்டிவிட்டீஸோட நடைபெற உள்ளது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக போய் வைப் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி கான்டென்ட் பார்க்கணுன்னா மறக்காம ஐடியை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் another எபிசோட். Bye bye.